ஜெய் சாயிராம். கனவுகளை கனவு கண்டு கொண்டே இருந்தால் அவை வெறும் கனவுகளாகத்தான் இருக்கும். கனவு கண்டு கொண்டே இருக்காமல் அதை நிஜமாக்க என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தனை செய்தால், கனவுகளோடு இணைந்து பயணம் செய்தால் நிச்சயமாக கனவுகள் நிஜமாகும். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, யோசிக்காமல் கண்டதும் இதை கேட்டுவிடு. நாளையே மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன்னை நெருங்கவிருக்கிறது. உன்னவரிடமிருந்து நிச்சயமாக அழைப்பு உனக்கு வந்தே தீரும். பிரிந்தோர் அனைவரும் சேரப்போகும் தருணம் வந்துவிட்டது. பிரச்சனைகளெல்லாம் விலகி சந்தோஷமாக வாழப்போகிறாய். எது வந்தாலும் பார்த்துவிடலாம் என்ற தன்னம்பிக்கையோடு இரு. இனியும் தாமதிக்காமல் உன்னுடைய கனவுகளை நோக்கிய பயணத்தை இப்பொழுதே துவங்க கற்றுக்கொள். ஆம் என் பிரியமே, முன்பு ஒரு காலத்தில் கடந்து செல்லவே முடியாது என்று உன்னை கலங்கடித்து பார்த்த எத்தனையோ கடினமான சூழ்நிலைகளை நீ இப்பொழுது மறந்தே போய்விட்டாய். நீ எவ்வளவு பெரிய சவால்களையெல்லாம் எதிர்கொண்டு வெற்றி பெற்றிருக்கிறாய் என்பதை மறந்துவிட்டு, அந்த சந்தர்ப்பங்களையெல்லாம் மறந்துவிட்டு, இன்று நீ அனுபவிக்கும் சின்ன சின்ன சிக்கல்களுக்காக ஏன் வருந்திக் கொண்டிருக்கிறாய் என் பிரியமே? இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும் என்ற நம்பிக்கையோடு இரு. வாழ்க்கையில் எல்லாமே ஒரு அனுபவம்தான். நீ பெறுகின்ற அனுபவங்களுக்காக நன்றியோடு இருக்க கற்றுக்கொள். ஏனென்றால் உன்னுடைய அனுபவமே உன்னை மிக பிரம்மாண்டமாக வாழ வைக்கும். தோல்விகள் உன்னை வீழ்த்தும் பொழுதெல்லாம் நீ குழந்தை போல மாறிவிடு. குழந்தையாகவே மாறிவிடு. ஏனென்றால் கீழே விழுகின்ற எந்த குழந்தையும் விழுந்த இடத்திலேயே அழுது கொண்டிருப்பதில்லை, அழுது கொண்டு அங்கேயே நின்றிருப்பதும் இல்லை. அதுவாகவே எழுந்து மீண்டும் நடக்க ஆரம்பித்துவிடும் அந்த சின்னஞ்சிறு குழந்தை. அமைதி, மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் நல்ல எண்ணங்களை கொண்டு ஒவ்வொரு நாளையும் துவங்க கற்றுக்கொள் என் பிள்ளையே. ஒவ்வொரு நாளையும் நம்பிக்கையோடு துவங்கு. அந்த நாள் முழுவதும் உன்னுடைய மனநிலை புத்துணர்ச்சியாகவே இருக்கும். ஆம் என் குழந்தா, வாழ்க்கையில் நேர்மையாக இருப்பது முக்கியம்தான். அதைவிட முக்கியம் சாமர்த்தியமாக இருப்பதுதான். அந்த சாமர்த்தியம்தான் நீ நேர்மையாக இருப்பதால் வரும் பிரச்சனைகளிலிருந்து உன்னையும் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் உன்னுடைய வாழ்வையும் நிச்சயமாக காப்பாற்றும். நீ நேர்மையாக மட்டுமே இருந்தால் பல இடங்களில் உன் நேர்மையே உனக்கு எதிரியாக மாறி நிற்கும். ஆம் என் குழந்தையே, வாழ்க்கையில் நேர்மை மட்டும் போதாது, கூடவே புத்தி கூர்மையும் சாமர்த்தியமும் அதிகமாகவே வேண்டும். உயர்ந்த இடத்தில் உனக்கு யாரும் இல்லை என்றாலும் பரவாயில்லை என் பிரியமே. உன்னை உயர்த்திவிட உனக்கு யாரும் இல்லை என்றாலும் பரவாயில்லை, கவலையே படாதே. உன்னுடைய உழைப்பை நம்பி ஓடிக்கொண்டே இரு. அது உன்னை நிச்சயமாக உயர்த்தி வாழ வைக்கும். இதுவரை வெற்றி பெற்றவர்கள் அனைவரும் யாரையும் நம்பி இருந்ததே கிடையாது. அவர்களுடைய கடின உழைப்பை தவிர அவர்கள் வேறு யாரையும் நம்பியதே கிடையாது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. உலக அதிசயமாகவே இருந்தாலும் உன் மனம் விரும்பினால் மட்டும்தான் அதை உன்னால் ரசிக்கவே முடியும். உன்னுடைய மனம் எப்பொழுதும் லேசாகவும் தெளிவாகவும் இருக்கும்படி பார்த்துக்கொள். அப்படி இருந்தால் வாழ்வையே நீ ரசித்து வாழ முடியும். வாழ்க்கையில் நீ தவறவிட்ட சில மகிழ்ச்சியான தருணங்கள் மீண்டும் கிடைப்பதில்லை என் பிரியமே. மீண்டும் அது கிடைக்கப் போவதே கிடையாது. வாழ்வின் ரகசியம் ஒன்றை அறிந்து கொள்வாயா என் பிள்ளையே? நீ இழந்ததை நினைத்து வருந்தினால் உன்னிடம் இருப்பதையும் இழந்து விடுவாய். இருப்பதை நினைத்து நினைத்து சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தால் நீ இழந்தது அனைத்தையுமே மீண்டும் அடைந்து விடுவாய்.
நீ செய்கின்ற செயல்களை பார்த்து மற்றவர்கள் கேலி செய்தால், மற்றவர்கள் ஏளனமாக பேசினால் அவர்களை கண்டும் காணாமல் கடந்து செல்ல பழகிவிடு. ஆம் என் பிரியமே, அவர்களை கடந்து செல்ல பழகிவிடு. நீ வெற்றிக்காக போராடும் பொழுது நீ செய்யும் செயல்கள் அனைத்தும் வீண் முயற்சி என்று சொல்பவர்கள்தான் நீ வெற்றி பெற்ற பிறகு நீ செய்த செயல்கள் அனைத்தும் உன்னுடைய விடாமுயற்சி என்று சொல்வார்கள். எனவே மற்றவர்களின் பேச்சை எப்பொழுதும் காதில் வாங்கிக் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு எது சரி என்று படுகிறதோ, உன் மனதிற்கு எது சரி என்று தென்படுகிறதோ அதை அப்பொழுதே அந்த நிமிடமே செய்துவிடு. நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்வில் பல மாற்றங்கள் நடைபெறுவதை கண்கூடாக நீ காண்பாய். உன்னால் அதை உணர்ந்து கொள்ள முடியும். உணர்ந்து கொள்ளும் தருணத்தையும் நான் உனக்காகவே உருவாக்குவேன். மாற்றத்தை உனக்குள்ளிருந்து துவங்கு என் பிரியமே. மாற்றம் தானாகவே வந்துவிடும் உன்னை சுற்றி. மற்றவர்கள் எப்படி பேசினாலும் அதை பற்றி கவலையே படாதே என் பிரியமே. வாழ்வில் நீ பெறுகின்ற ஒரு வெற்றி நீ கடந்து வந்த பல தோல்விகளை மறக்க செய்யும். வாழ்வில் நீ பெறுகின்ற ஒரு தோல்வி பல வெற்றிகளை பெற செய்யும் என்பதை புரிந்து கொண்டு வெற்றி பெற்று கொண்டே இரு. எதை கண்டும் தளராமல் முயற்சித்து கொண்டே இருப்பவர்களுக்கு முடியாது என்று இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. முடியாதது என்று எதுவுமே இல்லை. வலிக்கிறதே என்று முயற்சியை கைவிட்டு விடாதே என் பிரியமே. வலியோடு கிடைக்கும் வெற்றிக்கே என்றுமே மதிப்பு மிக மிக அதிகம். இந்த உலகத்திலேயே மிக மிக சக்தி வாய்ந்தது எது தெரியுமா என் பிரியமே? உன்னுடைய ஆழ் மனம்தான். அதில் நீ எதை பதிவு செய்கிறாயோ அதுவே உனக்கு கிடைக்கும். அதுதான் உனக்கு கிடைக்கும். அதில் நீ அடைய இருக்கும் உன்னுடைய லட்சியங்களையும் வெற்றிகளையும் பதிவு செய்தால் அப்படியே அதை பெற்றுக்கொள்வாய் என் பிரியமே. இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் பிரச்சனைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் நீ அதில் பதிவு செய்தால் அந்த விஷயமே, அதை பதிவு செய்யும் அந்த விஷயமே மீதமிருக்கும் உன் வாழ்நாள் முழுக்க துன்பங்களையும் துயரங்களையும் மட்டுமே அனுபவிக்கும்படி உன் மனமே உன்னை செதுக்கிவிடும். உனக்கு எது தேவை எது தேவையில்லை என்பதை நீயேதான் முடிவு செய்த வேண்டும். மற்றவர்கள் கையில் அந்த முடிவை எப்பொழுதும் கொடுத்து விடாதே. ஆம் என் பிரியமே, மாற்றம் ஒன்றே வாழ்க்கையில் நிலையானது. அந்த மாற்றத்திற்கு ஏற்ப நீ மாறிக்கொள்ளும் திறமைதான் உனது வாழ்க்கையின் வெற்றியை தீர்மானம் செய்கிறது. எல்லையே இல்லாத பிரபஞ்சத்திடம் தன்னம்பிக்கையோடு நீ எதை கேட்டாலும் அது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என் பிரியமே. நிச்சயமாக அது உன் கையில் கிடைத்தே தீரும். கிடைக்குமா என்ற சந்தேகம் மட்டும் உன்னை அது கிடைக்க விடாமல் செய்துவிடும். எனவே கிடைக்கும் என்று முழுவதுமாக நம்பு. பயந்து கொண்டு ஒதுங்கியே இருப்பதை விட ஒரு முறையேனும் ஆபத்தை நேருக்கு நேர் சந்திப்பது மிக மிக நல்லது, மிக மிக மேலானதும் கூட. மாற்றத்தை உனக்கிலிருந்து துவங்கு என் பிரியமே. துன்பங்களை பார்த்து ஓடி பயந்து ஓடாதே. துன்பங்களை துரத்தி கொண்டு நீ ஓட பழகு. உன்னுடைய வாழ்க்கையில் அதை அடுத்த கட்டத்திற்கு அந்த நிகழ்வே உன்னை உயர்த்தி செல்லும். ஆம் என் பிரியமே, எதையும் எதிர்கொள்ள தைரியம் போதவில்லை என்று எப்பொழுதும் வருத்தப்படாதே. தொடர்ந்து போராடினால் தைரியம் தன்னாலாக வந்துவிடும். கடினமானது என்று தெரிந்தால் அதை செய்யாமல் ஒதுங்கி போய்விடாதே. வாழ்க்கையும் உன்னை ஒதுக்கிவிட்டு போய்விடும். கடினமானது என்று தெரிந்தும் அதை செய்து முடிக்க யார் முன் வருகிறார்களோ, யார் முன்பாக வருகிறார்களோ அவர்கள் வாழ்வில் அனைத்து உயர்வுகளையும் நிச்சயமாக அடைவார்கள் என்பதுதான் தீர்க்கமான நம்பிக்கை. சில விஷயங்களில் சரியான தருணம் வரட்டும் என்று காத்து கொண்டிருக்காமல், வரட்டும் என்று காத்துக்கொண்டே இருக்காமல் கிடைக்கின்ற தருணத்தை சரியாக பயன்படுத்தி பழகிக்கொண்டால் வாழ்க்கை என்றுமே வசந்தம்தான். என்மேல் நம்பிக்கை முழுவதுமாக இருக்கும் என் பிள்ளையை நான் எப்பொழுதும் விட்டுவிட மாட்டேன் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இரு. நீ நினைப்பதற்கு மேலாக அதிசயத்தை நடத்தி
நான் உனக்கு பிரம்மாண்ட வாழ்க்கையை உன் கண்முன்பாக காண்பிப்பேன். எது நடந்தாலும் தைரியமாக இரு. எது நடந்தாலும் தன்னம்பிக்கையோடு இரு. அப்பா இருக்கிறான் என்ற நம்பிக்கையோடு இரு. நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயத்தை நான் உனக்காக நடத்தி வைப்பேன். சாயப்பா உன்னோடுதான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு. 8 திக்கிலும் இருந்து உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இரு. நான் உன்னோடுதான் இருக்கிறேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? ஒரு ஊர்ல படித்து முடித்த உடனேயே சிறு வயதில் ஒரு நல்ல வேலையும் கிடைத்து சந்தோஷமாக வேலையை செய்ய துவங்கினான் ஒரு இளைஞன். பல ஆண்டுகள் ஆனது. ஆனால் அவன் எந்த வேலையையும் மாற்றவே இல்லை. சந்தோஷமாக அந்த வேலையிலேயே இருந்து கொண்டிருந்தான். ஆனால் அவனுக்கு பண தேவைகள் அதிகமானது. எனவே வேறு வேலைக்கு சென்றால் இன்னும் சம்பளம் அதிகமாக கிடைக்குமே என்ற எண்ணத்தோடு வேறு வேலைக்கு பதிவையும் போட்டான். அவனுக்கு அதிர்ஷ்டவசமாக 2 வேலை கிடைத்தது. அதில் முதல் நிறுவனம் மிகவும் பேர் பெற்ற நிறுவனம். அந்த நிறுவனத்தில் நான் வேலை செய்கிறேன் என்று சொன்னாலே கௌரவமாக இருக்கும். அங்கு வேலையும் மிக எளிதாகவே இருக்கும். சம்பளமும் சொல்லுகிற அளவுக்கு அவன் நினைத்து பார்க்கக்கூடிய அளவிற்கு வருவதாகவே இருந்தது. ஆனால் 2வது நிறுவனம் சிறிய நிறுவனம், பெயர் எடுக்காத நிறுவனம். அந்த நிறுவனத்தில் தன்னால் முயன்ற அத்தனை உதவிகளையும் அவன் செய்தால்தான் அந்த நிறுவனத்தை மேலோங்கி எடுத்து வர முடியும். அவனால் முடிந்த அத்தனை உழைப்பையும் அவன் கொட்ட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த நிறுவனம் பெயர் பெற்ற நிறுவனமாக மாற முடியும் என்ற நிலைமை. ஆனால் சம்பளத்தை பொறுத்தவரை முதல் நிறுவனத்தில் கிடைத்த அதே சம்பளம், அவனுக்கு தேவையான சம்பளமும் இந்த 2ஆம் நிறுவனத்திலும் அவனுக்கு கிடைத்தது. அவனுக்கு மிக குழப்பம். எந்த நிறுவனத்தில் தன்னுடைய பணியை அவன் எடுத்துக்கொள்ளலாம் என்ற குழப்பம் அவன் மனதில் அதிகமாகவே இருந்து கொண்டிருந்தது. அந்த குழப்பத்திற்கு ஒரு தீர்வு கிடைக்க எந்த நிறுவனத்தின் வேலையை நாம் தேர்ந்தெடுக்கலாம் என்ற பதிலை எடுத்துக்கொள்ள அந்த ஊரில் வசித்து வரும் ஒரு துறவியிடம் பார்க்க போனான் அந்த இளைஞன். ஒரு அதிகாலை நேரத்தில் அந்த துறவியை பார்க்க சென்றான். துறவியிடம் போய் தான் இத்தனை நாட்களாக 10 வருடமாக பணிபுரிந்து வந்தும் தனக்கு பண தேவை அதிகமாக இருப்பதால் மற்றொரு நிறுவனத்திடம் வேலை செய்ய முயல்வதாகவும், இப்பொழுது தனக்கு 2 வேலை கிடைத்திருப்பதாகவும், ஒன்றை தேர்ந்தெடுத்தால் தனக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை, ஆனால் வாழ்க்கையில் வளர்ச்சி அடைய முடியாது. ஆனால் மற்றும் ஒரு நிறுவனத்தை தேர்ந்தெடுத்தால் தன்னால் அதிக அளவு வளர்ச்சி அடைய முடியும். ஆனால் உழைப்பை அதிகமாக போட வேண்டும். ஆனால் சம்பளம் என்று பண தேவைக்கான அத்தனை பணமும் அந்த 2 நிறுவனத்திலுமிருந்து எனக்கு கிடைக்கும். எதில் நான் தேர்ந்தெடுப்பது என்ற குழப்பம்தான் என்னிடம் இருக்கிறது என்பதை தனக்கிருக்கும் நிலைமையை தெல்ல தெளிவாக அந்த குருவிடம் எடுத்து சொன்னான் அந்த இளைஞன். அவன் கூறினதை தெளிவாக கேட்ட அந்த குரு, நான் உனக்கு என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்று கூறுகிறேன். அதற்கு முன்பாக நான் ஒரு கதையை கூறுகிறேன். அதை கவனமோடு கேள். அப்பொழுது கதையின் முடிவில் உனக்கே தெரிந்துவிடும் நீ என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்பது என்று அந்த துறவி அந்த இளைஞனிடம் கூறினாராம். ஒரு இடத்தில் பல எலிகள் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்ந்து கொண்டிருந்தது. அந்த இடத்தில் திடீரென்று ஒரு அதிர்ஷ்டகரமான பூனை வந்தது. அந்த பூனைக்கு அந்த இடத்தில் அதிகமாக எலிகள் இருப்பதை பார்த்து மிகவும் ஆனந்தமாக தினமும் ஒரு எலியை அடித்து கொன்று தின்று சந்தோஷமாக வாழ்ந்து வந்தது அந்த பூனை. அந்த எலிகளும் எவ்வளவோ முயற்சி செய்தும் அந்த புத்திசாலி பூனையிடம் சிக்கிக்கொண்டே இருந்தது. தினமுமே ஒவ்வொரு எலியாக மடிந்து கொண்டே இருந்தது. நாம் இப்படியே இருந்தால் நம்மளுடைய ஒட்டுமொத்த எலிகளின் இனமே அழிந்துவிடும் என்று அவர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன செய்யலாம் என்று முடிவு செய்ய ஆரம்பித்தது. யோசனை செய்துவிட்டு அந்த எலிகளெல்லாம் போய் பூனையிடம், பூனையாரே,
நீங்கள் தினமும் கஷ்டப்பட்டு வேட்டையாடி எங்கள் இனத்தை சாப்பிடுவதற்கு பதிலாக உங்களுக்கு என்ன உணவு தேவையோ அதை நாங்களே 3 வேளையும் உங்கள் இடத்திற்கே கொண்டு வந்து கொடுக்கிறோம். நீங்கள் கஷ்டப்பட தேவையே இல்லை. ஆனால் அதற்கு கைமாறாக எங்கள் இனத்தை அழிப்பதை நிறுத்திவிடலாமே என்று பணிவன்போடு கேட்டது. உடனே சிந்தித்துப் பார்த்த அந்த பூனையும், உணவு நம் இருப்பிடத்திற்கே 3 வேளையும் தாமதமில்லாமல் வருமென்றால் நான் இதற்கு ஒற்றுக்கொள்கிறேன் என்று ஒப்பும் கொண்டது. இப்படியே எலிகள் தினம் தினம் 3 வேளையும் சரியான நேரத்திற்கு அந்த பூனைக்கு உணவு கொண்டு வந்து கொடுத்தது. பூனையும் சந்தோஷமாக அந்த உணவை சாப்பிட்டு மிக ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டிருந்தது. காலங்கள் கடந்து கொண்டே இருந்தது. மாதங்கள் வருடங்களானது. சரியாக 1 வருடம் முடிந்ததும் ஒரு நாள் உணவு எடுத்து வரவே இல்லை. எலிகளெல்லாம் மிகவும் பசியோடு இருந்த பூனைக்கு கோபமும் அதிகமாகவே வந்தது. உடனே எலியிடம் போய், எனக்கான உணவு என்று வரவில்லை, ஏன் இவ்வளவு தாமதம் என்று கோபத்தோடு கேட்டது அந்த பூனை. உடனே எலிகள் அனைவரும் சேர்ந்து கூறினர், இனிமேல் உங்களுக்கான உணவு உங்கள் இடம் தேடி வராது, நீங்களே உணவை தேடிக்கொள்ள வேண்டியதுதான் என்று கூறியதுதான் தாமதம். பூனைக்கு கோபம் மிக மிக அதிகமானது. உடனே பாய்ந்து வந்து ஒரு எலியை பிடித்து உணவாக்கிக் கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் பாய்ந்தது. ஆனால் அந்த பூனையால் எதுவுமே செய்ய முடியவில்லை. சிறிது நேரத்திலேயே மூச்சு வாங்கி அப்படியே உட்கார்ந்து விட்டது அந்த பூனை. 1 வருடமாக எந்த ஒரு வேலையுமே செய்யாமல் உட்கார்ந்த இடத்திலேயே உணவை உண்டு வந்ததால் பூனை மிக சோம்பேறியாக ஆகிவிட்டது. அதனால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவே இல்லை. இப்படியாக கதையை கூறி முடித்தார் அந்த துறவி. இதை கேட்டவுடன் துறவியிடம் என்ன பதிலை எதிர்பார்க்கலாம், எந்த வேலையை தேர்ந்தெடுக்கலாம் என்ற கேள்வியோடு வந்த இளைஞனுக்கு தெள்ளத் தெளிவான அதற்கான பதில் புரிந்தது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது, மிகவும் சுலபமாக செய்யக்கூடிய அந்த வேலை எந்த வேலையாக இருந்தாலும் அதை செய்யாமல் சவாலாக இருக்கும் அந்த வேலையை, அந்த பாதையை தேர்ந்தெடுத்தால்தான் நாம் மிகப்பெரிய வெற்றியை மிக சாதாரணமாக அடையலாம். எப்பொழுதுமே நம் வாழ்க்கையில் 2 வழிகள் இருக்கும். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற கேள்விக்குறி எல்லோர் மனதிலும் எழும். எல்லோர் வாழ்க்கையிலும் அந்த நிகழ்வு நடக்கத்தான் செய்யும். எந்த பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது நாம் தான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர மற்றவர்கள் அந்த முடிவை எடுக்கக்கூடாது. நாம் எப்பொழுதுமே சவாலாக இருக்கும் பாதையை தேர்ந்தெடுத்தால்தான் அந்த சவாலை முறியடித்து வாழ்க்கையில் வெற்றி என்னும் இலக்கை அடைவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் அத்தனை மனப்பக்குவமும் நம் மனது பெற்றிருக்கும். அப்படி பெற்றால்தான் வாழ்க்கையை மிக சுலபமாக வெற்றியும் அடையலாம். நீ என்னுடைய பொக்கிஷம். அப்படி இருக்கும் பொழுது உன் மனதில் இருக்கும் வேண்டுதல்களை மட்டும் நான் எப்படி நிறைவேற்றாமல் விட்டுவிடுவேன் என்று நினைக்கிறாய்? உன்னுடைய மனதில் இருக்கும் குறைகளாலும் உன் எண்ண அலைகளாலும் எப்பொழுதுமே எதையாவது சிந்தித்து கொண்டே இருக்கிறாய். அந்த சிந்தனைகளால் நீ என்னை உணரவே முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய். என்னுடைய ஆறுதல் வார்த்தைகளை கேட்டு, தெய்வ வாக்கை கேட்டு உன்னுடைய பிரச்சனைகளிலிருந்து நீ வெளியே வருவாய் என்று நித்தம் நித்தம் நானும் உனக்கு வாக்குகளை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன். நீயும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாய். ஆனால் உன் மனம் ஏனோ அதை உணர மறுக்கிறது. ஆனால் நீயோ என்ன செய்வது, அடுத்து என்ன செய்தால் நம் வாழ்க்கையில் இந்த வெற்றியை பற்றுவது, நம் பிரச்சனையிலிருந்து வெளியே வருவது என்பது போல சிந்தனையிலேயே மூழ்கியிருப்பதால் உன்னால் எதையுமே யோசிக்க முடியாமல் தடுமாறிக்கொண்டே இருக்கிறாய். உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வை உன் ஆழ் மனதிலிருந்து நான் உரைத்து கொண்டே இருக்கிறேன். அதை ஏன் உணர முடியாமல் நீ இப்படி வேதனையில் தவித்து கொண்டிருக்கிறாய்? சாயப்பா மேல் அசைக்கவே முடியாத நம்பிக்கை வைப்பவர்களை நான் ஒருபோதும் தோற்று போகும்படி விட்டுவிட மாட்டேன். எப்பொழுதுமே என் குடும்பம், என் வாழ்க்கை, என் உறவுகள் என்று இருக்கும் நீ
உனக்குள்ளேயே உனக்காக இருக்கும் உன் அப்பாவை மட்டும் ஏன் ஏற்றுக்கொள்ள உன் மனம் மறுக்கிறது? உன் தேவைகளை அனைத்தையும் புரிந்து கொண்டு உனக்காக அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கும் இந்த சாய் அப்பாவின் உள்ளத்தையும் அன்பையும் எப்பொழுதுதான் புரிந்து கொள்ளப் போகிறாய் என் பிள்ளையே? கேட்டவுடன் அனைத்தையும் என்னால் கொடுத்துவிட முடியும். நொடி பொழுதில் அனைத்தையும் மாற்றியமைக்கவும் முடியும். ஆனாலும் நீ கேட்ட பிறகும் நான் உனக்கு ஏன் கொடுக்கவில்லை என்றால் உன்மேல் இருக்கும் அக்கறையால் தான் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். ஒரு விஷயத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்றால் அந்த விஷயம் உனக்கு நிரந்தர நன்மையாக இருக்கும்படிதான் நான் பார்த்து பார்த்து செய்வேன். உன் வாழ்க்கைக்கு எது தேவை, உன் வாழ்க்கைக்கு எதை கொடுத்தால் நீ நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பாய், உனக்கு தேவையான நேரத்தில் தேவையான சமயத்தில் அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் அந்த வேலையை தான் நான் நித்தம் நித்தம் செய்து கொண்டே இருக்கிறேன். ஆனால் உனக்கான நாளும் நேரமும் கூடி வரும் பொழுதுதான் அந்த நாள், அந்த நிகழ்வு நடக்கும். இதை ஏன் உன் மனம் உணர மறுத்து கொண்டே இருக்கிறது? உன் வாழ்க்கையின் மேல் உன்னை விட எனக்கு பொறுப்பு அதிகமாக இருப்பதால் தான் சில விஷயங்களை நான் உனக்கு தாமதப்படுத்தி கொண்டே இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் அந்த நல்லதை நடத்தி கொடுத்தால் உன் வாழ்வு மகிழ்ச்சியாக இருக்கும்படிதான் நான் அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டே இருக்கிறேன். தேவையில்லாமல் நீயும் உன் மனதை குழப்பிக்கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் குழப்பத்திற்கு ஆளாக்காதே. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். அதை நான் உன்னிடம் சேர்ப்பேன். இது சர்வ நிச்சயமாக நடக்கும். சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாமல் பயமோ குழப்பமோ உனக்கு வேண்டவே வேண்டாம். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? மகிழ்ச்சியோடு இரு, பயப்படாதே. இறுதி கட்டத்தை எட்டிவிட்டாய் என் செல்லமே. உனக்காகத்தான் உன் அருகிலேயே எப்பொழுதும் உன்னை சுற்றி சுற்றி உன்னை பாதுகாக்கவே நான் வந்து கொண்டிருக்கிறேன் என்பது உனக்கு புரிகிறதா? புரிந்தாலும் என்னை உணர்ந்து கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய். ஏனென்றால் உன் மனதில்தான் ஏகப்பட்ட கஷ்டங்களும் குழப்பங்களும் சூழ்ந்து கொண்டுள்ளதே. நீ எப்படி சந்தோஷ தருணத்தை உணர்வாய்? நான் வரும் தருணத்தையும் எப்படி உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும்? அதனால்தான் நிம்மதியே இல்லாமல் அங்கும் இங்கும் அல்லாடிக் கொண்டிருக்கிறாய். குழந்தையே, தைரியமாக இரு. உன் வாழ்க்கையில் திடீர் திருப்பம் ஏற்பட்டு நீ விரும்பியது அனைத்தும் உனக்கு ஈடேறும் நேரம் மிக தொலைவில் இல்லை. நம் வாழ்க்கையில் திருப்பம் வராதா, நம் வாழ்க்கையிலும் ஏற்றம் வராதா என்று நினைத்து நினைத்து நிம்மதி இல்லாமல் பல நேரங்களில் சோர்வாக காணப்படுகிறாய். உன்னை பார்ப்பதற்கு என் மனது தாங்கவே முடியவில்லை. என்னுடைய அன்பான குழந்தை இப்படி வேதனைப்படுவது, கண்ணீர் சிந்துவதை பார்க்க சகிக்கவே முடியவில்லை உன் அப்பாவிற்கு. குழந்தையே, நிம்மதியே இல்லாமல் நடமாடிக்கொண்டிருக்கும் உனக்கு நல்ல செய்தி தருவதற்காகவே, திடீர் திருப்பம் ஏற்படுத்துவதற்காகவே, மகிழ்ச்சியான செய்தியை உன் காதுகளுக்கு வந்து சொல்வதற்காகவே உன் அப்பா காத்து கொண்டிருக்கிறேன். கூடிய விரைவில் நான் உன் இல்லத்திற்கு வருவேன், வந்து செய்தி சொல்வேன். எதை நினைத்தும் கலங்காதே. இப்பொழுது உன்னை சுற்றி இருக்கும் இந்த சூழ்நிலையும் மாறும். மாற்றம்தான் மாறிக்கொண்டே இருக்கும். எந்த விஷயம் உன் மனதை போட்டு காயப்படுத்துகிறது, எந்த விஷயம் உன் மனதை நோகடிக்கிறது என்பது நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. அந்த விஷயத்தை உனக்கு சாதகமாக முடிக்க நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். எந்த விஷயம் உன் மனதை நோகடிக்கிறதோ அவர்களுக்கு பதில் சொல்லவும், அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கவும் நான் ஆயத்தமாகிவிட்டேன். உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்களை திடீர் திருப்பமாக கொண்டு வர நான் முடிவெடுத்து விட்டேன். உன் சாயப்பாவின் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? அப்பாவின் அசரீறு வாக்கு கேள். என் வாக்கு என்றைக்கும் பொய்யாகாது. உனக்கு நிச்சயமாக பலிக்கும். என் பிரியமான குழந்தைக்கு பலிக்காமல் வேறு யாருக்கு பலிக்கப் போகிறது? எனவே என் குழந்தையே, பொறுமையாக இரு. அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதை கவனித்துக் கொண்டே இரு.
உன்னிப்பாக நோக்கிக் கொண்டே இரு. திடீர் திருப்பமாக ஒரே நொடியில் கூட உன் வாழ்க்கை கண்ணிமைக்கும் நேரத்தில் எல்லாமே மாறப்போகிறது. நீ அந்த அதிசயத்தை பார்த்து பிரமிப்பாக நிற்கத்தான் போகிறாய். இப்பொழுது நீ இந்த நிலைமையில் இருப்பது உன்னுடைய கவலைகளால் அல்ல, உன்னுடைய இந்த நிலைமையால் அல்ல, உன்னை சூழ்ந்திருக்கும் இந்த சூழ்நிலைகளாலும் அல்ல, தன்னம்பிக்கை குறைந்த உன்னுடைய மனநிலையால்தான் நீ இப்பொழுது கஷ்டத்தோடு இருப்பதாக உணர்கிறாய். உன்னில் இருக்கும் அந்த அவநம்பிக்கையால் தான் நீ இவ்வளவு வேதனை அனுபவித்து கொண்டிருக்கிறாய் என்பதை தீர்க்கமாக நம்பு. உன்னால் எல்லாமே முடியும். உன்னால் முடியாதது என்று எதுவுமே இங்கு இல்லை. உனக்கு சோதனையை கொடுக்கும் இறைவன் கூட நீ அதை தாண்டி வருவாயா, எதிர்கொள்வாயா, வென்று விடுவாயா என்று யோசித்துதான் அதை கொடுப்பார். யாரால் அதை தாங்கிக் கொள்ள முடியுமோ, யாரால் அதிலிருந்து மீண்டு எழ வர முடியுமோ அவர்களுக்குத்தான் சோதனையை இறைவனே கொடுப்பார். உன்னால் தாங்க முடியாத கஷ்டங்களையும் வேதனைகளையும், உன்னால் தாண்டி வர முடியாத போராட்டங்களையும் இறைவன் தருவதே இல்லை. இறைவனுக்கே தெரியும் உன்னுடைய வலிமை என்னவென்று. ஆனால் நீதான் எதுவுமே என்னால் முடியாது, நான் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும் என்று தத்தளித்து கொண்டிருக்கிறாய். இருக்கும் வரை, வாழும் வரை கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்வதற்கு தொடர்ந்து போராடிக்கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு. வாழும் வரை வெற்றியை நம்பசம் ஆக்கிக்கொண்டே இருக்கலாம். வாழ்க்கையை வென்றே காட்டிவிடலாம். நான் எப்பொழுதுமே உனக்கு கூறுவது போல, நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிலை, நீ கடந்து கொண்டிருக்கும் இந்த நிலைமை உனக்கு எப்பொழுதுமே நிரந்தரமாக இருக்கவும் முடியாது, இருந்துவிடவும் முடியாது. இந்த மனித வாழ்க்கையில் சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கும். ஒரு முறை நடந்த நிகழ்வுகள் மீண்டும் மறுமுறை நடக்க வாய்ப்பே குறைவுதான். போனது போனதுதான், கடந்து போனது போனதாகவே தான் இருக்கும். அப்படித்தான் நீ இப்பொழுது கடந்து கொண்டிருக்கும் உன்னுடைய கஷ்டங்களும் வேதனைகளும் நீ ஒரு முறை கடந்துவிட்டால், ஒரு முறை நம்பிக்கையோடு தாண்டிவிட்டால், உன் வாழ்க்கையில் மீண்டும் அந்த கஷ்டமும் வேதனையும் உன்னை நெருங்காது. நெருங்கும்படி நான் உன்னை விட்டுவிடவும் மாட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ இப்பொழுது கடந்து கொண்டிருக்கும் உன்னுடைய நிலைமையை இந்த ஒரு முறை மட்டுமே நீ கடந்து போகப் போகிறாய். எனவே அதற்குள் மனதை போட்டு வருத்தி கொண்டு, நான் மட்டுமே கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறேனே, என் வாழ்க்கையில் மட்டும் சோதனைகள் மட்டுமே எப்பொழுதும் சூழ்ந்து கொண்டே இருக்கிறதே, நான் மட்டுமே கண்ணீரோடே வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்ற நினைப்பை உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. உன்னைப்போல் கஷ்டப்படுபவர்கள், வேதனைப்படுபவர்கள் இந்த உலகத்தில் மிக அதிகமாகவே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்பொழுது நீ கஷ்டத்தை அனுபவிக்கிறாய் என்றால், இப்பொழுது உன் சோதனைகளை நீ தாண்டி கொண்டிருக்கிறாய் என்றால், உனக்கான மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி உனக்காக காத்து கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம். இனி வரும் நாட்களில் இப்படியாப்பட்ட சோதனைகளை நீ கடக்க வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் ஒரு முறைதான் வாழ்க்கையில் கஷ்டத்தை பார்த்துவிட்டாயே, பின் எப்படி உன்னால் கடக்க முடியும்? இதுவே நிரந்தரமல்ல என்பதுதான் உண்மையிலும் உண்மை. மாறிக்கொண்டே இருக்கும் அனைத்துமே, மாற்றம் ஒன்றே மாறாதது. உன் கஷ்டங்களை நடு பகுதி வரை தாண்டிவிட்டாய். இன்னும் கொஞ்ச தூரம்தான், கொஞ்ச காலம்தான். எல்லாமே உனக்கு சாதகமாக அமையும் நேரம் எல்லாம் கூடி வந்திருக்கும் இந்த சமயத்தில் மனதை போட்டு வருத்தி கொண்டு, குழப்பிக்கொண்டும், வேதனைப்படுத்தி கொண்டும், அடுத்து என்ன செய்வது என்ற சிந்தனையே இல்லாமல் அப்படியே உட்கார்ந்திருப்பதாலும் எதுவுமே இங்கு மாறப்போவதே இல்லை. உன்னுடைய சுமையை இறக்கி வைப்பதற்கு இன்னும் கொஞ்ச அவகாசம்தான் இருக்கிறது, கொஞ்ச நேரம்தான் இருக்கிறது. அதற்குள் மனதை போட்டு குழப்பிக்கொண்டு நீயே உன் வாழ்க்கையில் அவசரப்பட்டு விடாதே. வாழ்க்கை ஒரு முறைதான்.
எத்தனை துன்பங்களை நீ சந்தித்தாலும் நீயும் பாக்கியசாலிதான். நான் சொல்வது உனக்கு புரிகிறதா? சோதனைகளை அனுபவிப்பவன்தான் பாக்கியசாலி. இறைவனின் முழு கருணையான பார்வை எப்பொழுதுமே பாக்கியசாலி மீதுதான் இருக்கும். சோதனைகளை தைரியமாக எதிர்கொள்கிறவன் மீதுதான் இருக்கும். எப்பொழுதுமே இறைவனின் துணை முழுவதுமாக அவர்களிடம்தான் இருக்கும். அப்படியென்றால் நீ பாக்கியசாலிதானே? உன் வேண்டுதல்கள் யாவும் நிறைவேற்றப்படும் என் பிள்ளையே.